அஸ்ஸலாம் அலைக்கும் அல்லாவின் நல்லடியார்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, தொழுகை தொழுகை பாவங்களை போக்கும் தொழுகை. நீங்கள் தொழுகிறதால உங்களுடைய பாவங்கள் எப்படி போகுங்கிறத விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஏன்னா ஹஜ்ரத் அபூ ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிர்காலத்தில் ஒரு நாள் வெயிலில் சென்றார்கள். மரங்களிலிருந்து இலைகள் உதிர்ந்து கொண்டிருந்தன. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தின் கிளை ஒன்றை தாங்கள் கரத்தால் பிடித்து அசைத்தார்கள். அதிலிருந்து மேலும் இலைகள் உதித்தன. அப்பொழுது நபியார்கள், யா அபுதைரா என்று கூப்பிட்டார்கள். லபைக், இதோ இருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ் என நான் கூறினேன். அப்பொழுது அவர்கள், ஒரு முஸ்லீமான அடியான் அல்லாஹ்வுக்காக இக்லாஸுடன், அதாவது இக்லாஸுங்கிறது நம்முடைய உள் மனசுலேருந்து அல்லாஹ்வுக்காக, இக்லாஸ்னால் உள்ளே இருக்கும், நம்மளோட கல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இக்லாஸுடன் தொழுது வருவாரோ, இம்மரத்திலிருந்து, அதாவது ரசுல்லா இந்த இலைய இருக்குது பார்த்தீங்களா, இலையை உழுக்குறாங்க. அந்த உழுக்கிற அந்த இலையிலேருந்து மரத்திலேருந்து இலைகள் உதிர்ந்துவது போல், அதாவது அந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, இலை ஆட்டுறாங்க. ஆட்டினோடனே கீழே விழுது பார்த்தீங்களா, அந்த இலை கீழே விழுது எப்படி விழுது பார்த்தீங்களா, அப்படி விழுது போல் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதை இக்லாஸுடன் யார் தொழுது வருகிறாரோ அவருக்கு அல்லாஹ் அந்த இலைகள் கீழே விழுற மாதிரி அந்த பாவங்களும் அவருக்கு மன்னிக்கப்படுகிறதுங்க. விளக்கம், இது ஹதீஸு. நம்மளோட இதனால் நமக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல, விளக்கம்னு ஒன்று இருக்கும். விளக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். குளிர்காலத்தில் மரத்திலிருந்து இலைகள் உதிக்கின்றன. சில மரங்கள் ஓர் இலை கூட மிஞ்சுவதில்லை. இவ்வளென்று இக்லாஸுடன் தொழுத காரணத்தினால் ஒரு பாவம் கூட இல்லாத அளவுக்கு அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் விடுகின்றன என்பது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருதியதாகும். இப்போ பார்த்துக்குங்க, அந்த இலையில் எல்லா இலையும் கீழே கொட்டுறது பார்த்தீங்களா, ஆட்டினோன்னே. அந்த மாதிரி இக்லாஸோட யார் தொழுது வருவாரோ அந்த இலைகள் எல்லாம் கீழே விழுக நம்முடைய பாவங்கள் வெளியாகிட்டே இருக்குமாங்க. அப்போ ஒரு மரத்தில், ஒரு முருங்கை மரமாக இருந்தாலும் சரி, ஒரு வேப்ப மரமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆலமரமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கிளைகள் இருக்குது, எவ்வளோ அந்த அந்த இலையெல்லாம் நம்ம எண்ணவே முடியாது. அதில் இலைகள் கீழே விழுக, ஆனால் இக்லாஸுடன், இந்த உள் மனசு இருக்குது பார்த்தீங்களா, இக்லாஸுடன் யார் தொழுது வருவாரோ அவருடைய பாவங்கள் எல்லாம் அந்த இலைகள் தொழுந்தது போல் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதாங்க. ஆனால் தொழுகை மட்டுமல்ல, வானங்களின் மூலமாக சிறு பாவங்கள் மட்டுமே மன்னிக்கப்படும். பெரும்பாவங்கள் தௌபா செய்யாமல் மன்னிக்கப்படுவதில்லை. அதாவது இந்த இக்லாஸுடன் தொழுதன்னு சொன்னால் சின்ன பாவங்கள் மட்டும்தான் மன்னிக்கப்படுமா. பெரும்பாவங்கள் தாபானா நம்ம தாபா செஞ்சே ஆகும். தாபா செய்யாமல் மன்னிக்கப்படுவதில்லை என்று குர்ஆனில் ஹதீஸ்களுடன் ஆதாரங்களை வைத்து ஆலிமாக்கள் கூறுவதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே தொழுவதுடன் தௌபா இஸ்திஃபார் செய்வதையும் அவசியம் கடைபிடித்து வர வேண்டும், மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா தான் அருளினான், ஒருவனின் பெரும் பாவங்களை தௌபா இல்லாமல் தொழுகை மூலமாகவே மன்னித்து விட்டால் அது வேறு விஷயமாகும். பார்த்துக்குங்க, எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். அதாவது நான் உங்களுக்கு ஒரு ஹதீஸ் படிக்கிறேன்னு சொன்னால், நம்ம போய் தொழுகிறோம், தொழுதோட இக்லாஸோட தொழுதுன்னு சொன்னால் உங்களுடைய இலைகள், அந்த இலை நான் சொன்னேன்ல, அந்த இலையில் எப்படி இலை கீழே விழுறதோ அந்த மாதிரி அந்த பாவங்கள்லாம் உங்களுக்கு மன்னிக்கப்படுமாங்க. அது இக்லாஸோட தொழுவணும். அல்லாஹ்வை நம்ம தொழுகிறது மட்டும் கிடையாது, தொழுவ முடித்ததுக்கப்புறம் அந்தந்த சூறாவை கரெக்டான முறையில் ஒது எடுக்கிறது, மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நம்ம இப்போ பார்த்த ஹதீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இக்லாஸுடன், அதான் இக்லாஸுங்கிறது நம்மளோட உள் மனசுலேருந்து அல்லாஹ்வை நேசித்து தொழுகிறாங்க பார்த்தீங்களா, அதான் இக்லாஸோட தொழுகிறதால அவங்களுக்கு
மரத்தில் உள்ள கிளைகள் எப்படி உதிருதோ அந்த மாதிரி அந்த பாவத்தை நான் வந்து அல்லாஹ் மன்னிச்சிடுறேன்னு சொல்கிறான். அதாவது சிறிய பாவங்கள், சிறிய சிறிய பாவம்லாம் நம்ம செய்வோம்ல. மனுஷன் பாவம் எப்படி செய்வான், எப்படி வரும்ங்கிறத நம்மளால் உணரவே முடியாதுங்க. ஏகப்பட்ட பாவம் நம்ம செய்கிறோம், அதை அல்லாஹ் மேலேருந்து பார்க்குறான். பாவம் செய்யாத மனிதர்கள் இல்லை. ஆனால் அல்லாஹ், நீ பாவம் செய்தால் தௌபா செய், மன்னிப்பு நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறான். அதுக்காக நீங்கள் வந்து குடிக்கிறேன், கெடுக்கிறேன் இப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது. நம்மளால் பாவம் செய்கிறோம். ஏன்னா நானே பாவம் செய்கிறேன். ஏன்னா நானும் ஒழுங்கு கிடையாது. இப்போ நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுற காரணம் என்னென்னா, நம்மளை திருத்திக்கிறது தான். மற்றவங்க வந்து இந்த ஹதீஸ் மூலிமா இன்னும் கொஞ்சம் திருந்திக்குவாங்கிறதுக்காக தான் நான் ஒரு ஹதீஸாக உங்களுக்கு வந்து டெய்லியும் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா இக்லாஸோடு இருங்க, அல்லாஹ்வை நேசிங்க. அல்லாஹ் ஒருத்தனா மட்டும்தான் நமக்கு வந்து எல்லா விஷயமும் நம்மளால் கொடுக்க முடியும். வேறு யாராலையும் மனிதர்களாகி நம்ம யாருமே நம்மளால் கொடுக்கவும் முடியாது, யாரும் தரவும் மாட்டாங்க. இந்த தரேன் அந்த தரேன்னு சொல்லி இழுத்து தான் அடிப்பாங்க தவிர, ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உன் தொழுகையிலே நான் உனக்கு எல்லா விஷயமும் தருகிறேன். அதாவது நம்ம 5 வேறு தொழுகை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொழுகை இக்லாஸுடன் தொழுதால் இந்த மரத்தில் இப்போ நான் படித்த ஹதீஸ், அந்த இலைகள் துளிகது போல் உங்கள் சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும், பெரிய பாவங்கள் தௌபால் செய்தால் மட்டுமே மன்னிக்கப்படும்னு அல்லாஹ் சொல்கிறான். பார்த்துக்கங்க, அல்லாஹ்க்கு எந்த அளவுக்கு நம்ம நன்றி செலுத்த முடியுமோ நன்றி செலுத்துங்க. ஏன்னா இந்த உயிர் நமக்கு போட்ட பிச்சை அல்லாஹ் ஒருத்தவன் தான். ஏன்னா இன்றைக்கி நம்மளால் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் பேச முடியுதுன்னா அது என்னாலேயோ உங்களாலேயோ கிடையாது. அல்லாங்கிற ஒருத்தவனு தான் என்னை பேச வச்சுருக்கான். உங்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்ண வச்சுருக்கான். எவ்வளோ வீடியோ மக்கள் வந்து மியூசிக்கையும் டான்ஸையும் என்னமோ படத்துலையும் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம அந்த ஒரு நோக்கத்துக்காக இந்த சேனலை ஓப்பன் பண்ணலை. நன்மையை தீமையை தடுப்போங்கிற ஒரு காரணத்துக்காக நானும் நன்மையை கற்றுக்கொள்ள வேண்டும், பிறருக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை சொர்க்க வழியில் கொள்ள வேண்டும். ஏன் நான் இதை உங்ககிட்ட சொல்ல வரணும்னா, இப்போ எல்லாருடைய பேர் கீழேயும் ஒரு அர்த்தம் இருக்குங்க. இப்போ என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா அப்துல் ரஷீத். அப்துல் ரஷீத்னா என்ன? நேர் வழி காட்டுபவன், நேர் வழி கொண்ட அடிமை. எனக்கே ஒன்றும் புரியலை. எதுக்கு நான் இப்படி படிச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. என் பேர் அப்துல் ரஷீதுங்கிறதால, நேரு வழி காட்டுவேங்கிறதால என்னவோ எனக்கு அதுக்குள்ளே சிந்தனை. என்னை அறியாமலே நான் வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஹதீஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், பேங்க் சொல்லிட்டாங்க, இன்றைக்கி ஜிம்மா, நான் தொழுகை கிளம்பணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஹதீஸில் நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.